வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் டொரண்டோ ஸ்ரீ மௌலீஸ்வர் ஆலயத்திலே இன்றைக்கு கடைசி வார புரட்டாசி சனி நடந்து கொண்டிருக்குது. வாரங்கள் இந்த காணொலிக்குள்ளே போய் என்ன மாதிரி இந்த புரட்டாசி சனி நடக்குதுன்றதை பார்ப்போம். திருச்சிற்றம்பலம் தொல்லையிலும் பிரவிசூரம் தளல் நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவானறியலுக்கும் வாதகூரன்கோன் திருவாசகம் என்னும் தேன். எல்லாம் வல்ல நம்ம சமுதாயத்திலே வாழும் தமிழ் மக்களே, இன்றைய தினம் புரட்டாதி மாதம் 4வது வார சனிக்கிழமை. இந்த சனி வாரத்திலே எல்லோரும் சனி பகவானை வந்து வணங்கி உங்களுக்கு ஏற்படும் இந்த சனி தோஷங்கள் எல்லாம் நீங்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த ஆலயத்திலே காலையிலே 6:30 மணியிலே இருந்து பின்னேரம் 4 மணி வரையும் இந்த ஆலயம் உங்களுக்காக சேவைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கும். இப்போ இந்த 4 மணியிலே இருந்து 4:30 மணிக்கு ஆலயம் சிறிது பூஜைகள் செய்வதற்காக கிளீனிங் வேலை செய்யப்பட்டு மீண்டும் 5 மணிக்கு 5 மணி பூஜையோடு உங்களுக்காக இந்த விசேட பூஜைக்குரிய வசதிகளே இங்கே செய்யப்பட்டிருக்கிறது. அன்பர்களே, அடியார்களே, சனி பகவானுடைய அனுக்கிரகங்கள் பெற வேண்டும் என்று விரும்புபவர்கள் இந்த ஆலயத்தில் வந்து அவருக்கு ஒரு வெள்ளித்தீபம் ஏற்றி அவருக்கு பால் அபிஷேகம் பண்ணலாம், பால் குடம் பார்க்கலாம், தண்ணீர் குடம் பார்க்கலாம், வெள்ளித்தீபம் ஏற்றலாம். எப்படியான வசதிகள் இங்கே செய்யப்பட்டிருக்கிறது. தண்ணீர் வார்க்கலாம், எப்படியான வசதிகள் இங்கே செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் உங்கள் அனைவரும் உங்களுடைய தோஷ பரிகாரங்களை செய்வதற்காக என் பெருமானிடத்திலே வந்து சனி பெருமானுக்கு உங்களுடைய பாலை ஊற்றி தண்ணியை மாற்றி அர்ச்சனையை பண்ணி வெள்ளி தீபத்தை ஏற்றி நீங்கள் அனைவரும் நல் பலன்களை பெற்று இப்பூலோகத்திலே நாங்கள் வாழும் காலம் வரை சகல சௌபாக்கியம் பெற்று சீரும் சிறப்பாக வாழ எல்லாம் வல்ல ஸ்ரீ சைல மல்லிகார்ஜுன மகாலிங்கேஸ்வர சந்திரமௌலீஸ்வர பெருமானை வேண்டி நிகழ்ச்சி நிகழ்களை என்னுடைய உதவி குருக்களையா அவர்கள் சொல்லுவார். அதை நீங்கள் அதன்படி இந்த ஆலயத்தில் என்னென்ன நடைபெறுகிறது என்பதை பற்றி கூறுவார். அதனை நீங்கள் கேட்டுக்கொள்ளவும். ஹரஹர நம பார்வதி பதே. ஹரஹர மகாதேவா. போட்டு கேமரா போட்டு இன்றைக்கு கடைசி புரட்டாசி சனி. இங்கே மௌலீஸ்வர் ஆலயத்திலே பல மக்கள் இப்போ வந்து கொண்டிருக்கிறோம். இந்த சரீஸ்வரனுக்கு எள்ளெண்ணெய் எரித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த புரட்டாசி சனி சிவன் ஆலயங்களிலே விசேடமாக நடைபெறும். அதே போல் இப்போ எங்கள் இலங்கையிலே பார்த்தீர்கள்னு சொன்னால் சிவன் ஆலயங்களுக்கு சென்று இந்த புரட்டாசி சனிக்கு எள்ளெண்ணெய் எரிப்பார்கள். அந்த வகையிலே கனடாவிலேயும் எல்லா கோயில்களிலேயும் இந்த சனீஸ்வரர் இருக்கிறதாலே செய்வார்கள். இருந்தாலும் அந்த சிவன் ஆலயங்களிலே இந்த புரட்டாசி சனி என்பது விசேடமாக இருக்கும். இங்கே அடியவர்கள் பல பேர், நூற்றுக்கணக்கான அடியவர்கள் வந்து இங்கே லைனில் நின்று டிக்கெட் எடுத்து இந்த எள்ளெண்ணெயை எரிப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. சில பேர் 3-4 சொல்லி தங்களுக்கு குடும்பங்களுக்கு சேர்த்து எரித்து கொள்கிறார்கள். அதே நேரம் இங்கே கௌரி விரதம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. புரட்டாதியிலே பார்த்தீர்கள் என்றால் நவராத்திரி ஆரம்பமாகி அது முடிவடைய காலத்திலே கேதார கௌரி விரதம் நடைபெறும் 21 நாட்கள்.
அப்போ அது இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அது முடிவடையும் போது கந்தசட்டி ஆரம்பமாகும். அதைத் தொடர்ந்து பிறகு இந்த கந்தசட்டி நாட்களிலே விசேடமாக முருகன் ஆலயங்களிலே இந்த வழிபாடுகள் சிறப்பாக நடைபெறும். சூரன் போர் எல்லாம் விசேடமாக இங்கேயும் இலங்கையைப் போல இங்கேயும் விசேஷமாக நடைபெறும். அடுத்த நாள் பாரணை கோயில்களிலே செய்வார்கள். இதைத் தொடர்ந்து விநாயகர் கதை நடைபெறும். அதுவும் விடிய காத்தில் அந்த வந்து விநாயகருக்கு பாடி வழிபடுவார்கள். அதைத் தொடர்ந்து ஐயப்பன் பூசை ஆரம்பமாகும். அதுவும் 45 நாட்கள் நடைபெறுகின்ற அந்த மாலை போட்டு எண்ணெய் நிரப்பி சபரிமலை செல்வதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். வெளியே அந்த தீபத்தை வைத்து வணங்குங்கள். ஏனென்றால் நல்ல தீபம் சனி பகவானுக்கு மட்டுமே உரியது, மற்ற கிரகங்களுக்கு உரியதல்ல. அதனால் ஒரு தடவை மட்டும் நவகிரகத்தை சுற்றிவிட்டு வெளியிலே அந்த தீபத்தை வைத்துவிட்டு பின்னர் வந்து உங்கள் வளமையான வழிபாடுகளை செய்யுங்கள். சிவபெருமானுக்கு எள்ளு தீபம் உரியதல்ல, அதனால் எள்ளு தீபத்தை கொண்டு சிவனை சுற்றக்கூடாது. நெய் தீபம் மட்டுமே ஏனைய தெய்வங்களுக்கு சிவனுக்கு உரியது. அதனால் நெய் தீபம் ஏற்றுபவர்கள் மட்டும் சிவனை சுற்றி வணங்குங்கள். எள்ளு தீபம் ஏற்றுபவர்கள் தயவு செய்து எள்ளு தீபம் ஏற்றுபவர்களின் கவனத்திற்கு எள்ளு தீபம் கொண்டு சிவனை சுற்றக்கூடாது. நவகிரகத்தை 9 தடவை சுற்றக்கூடாது. ஒரு தடவை மட்டும் சுற்றிவிட்டு வெளியிலே அந்த தீபத்தை வைத்து உங்கள் பிரார்த்தனைகளை செய்து கொள்ளுங்கள். நன்றி.
அன்னதானமும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்னதானம் கொடுத்துருக்கிறார். ஹர நம பார்வதீபதயே ஹர ஹர மகாதேவ நம சிவாபியாம் நவஜௌவனாபியாம் பரஸ்பராஜேஷ்டவபுருதராபியாம் நகேந்திரகன்யா விருஷகேதனாபியாம் நமோ நம சங்கர பார்வதீபியாம். எல்லாம் வல்ல ஸ்ரீ பிரம்மராம்பிகா சமேத சந்திரமௌலீஸ்வர பெருமானுடைய ஆலயத்திலே இன்றைய தினம் இந்த புரட்டாதி மாதத்திலே வரக்கூடிய இறுதி சனிவாரமானது சிறப்பாக ஆரம்பித்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பக்தர்களுடைய வசதிக்காக அதிகாலை 6 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும், பின்னேரம் 4:30 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் இந்த ஆலயமானது திறந்திருக்கும். அடியார்கள் அனைவரும் இன்றைய தினம் வருகை தந்து எல்லாம் வல்ல சனீஸ்வர பகவானுடைய பரிபூர்ண திருவுருளை பெற்றுவதற்காக அவருக்கு பிடித்தமான எள் தீபங்களை ஏற்றி சனி பகவானுக்கு நீர்க்குடங்கள் மற்றும் பால் அபிஷேகங்களை செய்து அவருடைய பரிபூர்ண திருவுருளை பெற்றுவது நீண்ட ஆயுளை பெற வேண்டுமாக அன்பர்களை வேண்டிக் கொள்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக நமது ஆலயத்திலே கேதார கௌரி விரதமாகப்பட்டது அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து தொடங்கி நடைபெற்று வருகின்றது. இந்த வைபவமாகப்பட்டது 21 தினங்களுக்கு நமது ஆலயத்திலே நடைபெறும். ஒவ்வொரு நாளும் பின்னேரம் நித்திய பூஜையோடு விரதக்காரர்களுடைய சங்கல்பமானது ஆரம்பிக்கப்பட்டு அம்பிகைக்கு சிறப்பு அஷ்டோத்திர சதநாமம் என்று சொல்லக்கூடிய 108 அர்ச்சனைகள் முடிவடைந்து அம்பிகைக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து விரதக்காரர்களுடைய பெயர் நாமங்களானது சங்கல்பமாக சேவிக்கப்பட்டு அதன் பிறகு பக்தர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து கௌரி காப்பு என்று சொல்லக்கூடிய விசேஷ பாடலை பாடி அம்பிகையினுடைய திருவுருளை பெற்றுகிறார்கள். இந்த கௌரி விரதமாகப்பட்டது வரக்கூடிய 20ஆம் தேதியோடு பூர்த்தியாகின்றது. அன்றைய தினம் பக்தருடைய வசதிக்காக காலை நேரத்தில் 5 முறையும் பின்னேரத்தில் 4 முறையும் அந்த விசேஷ பூஜைகளுக்குண்டான கால அட்டவணையை கொடுத்திருக்கிறார்கள். காலை நேரத்தில் 7 மணிக்கு ஒரு பூஜையும், 9:30 மணிக்கு ஒரு பூஜையும், 10:15 மணிக்கு ஒரு பூஜையும், 11:15 மணிக்கு ஒரு பூஜையும், மதியம் 12:30 மணிக்கு ஒரு பூஜையும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அன்றைய தினம் பக்தர்கள் அனைவரும் ஆலயத்திற்கு வருகை தந்து பெட்டிக்காப்பு, பூக்காப்பு போன்ற காப்புகளை பதிவு செய்து ஆலயத்தினுடைய காரியாலயத்திலே தங்களுடைய பெயர் நட்சத்திரங்களை கொடுத்து அந்தந்த பூஜை நேரங்களிலே வந்திருந்து அமர்ந்திருந்து பெட்டிக்காப்பு பூஜைகளை கலந்து கொண்டு பூக்காப்பு எடுப்பவர்கள் அமைதியாக இருந்து பூஜைகளை கண்டுகளித்து பிறகு பூக்காப்புகளை பெற்றுக்கொண்டு அம்பிகையினுடைய பரிபூர்ண திருவுருளை பெற்றுயலாம். அதேபோன்று பின்னேரமும் பக்தருடைய வசதிக்காக 4 முறை அந்த நேரமானது கொடுக்கப்பட்டுள்ளது. பக்தர்கள் அனைவரும் அந்தந்த நேரங்களிலே வருகை தந்து
சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்டு தங்களுடைய பெயர் நாமங்களை அர்ச்சனைகளாக செய்து பெட்டிக்காப்பு மற்றும் பூப்பாக்குகளை எடுத்து அம்பிகையினுடைய பரிபூர்ண திருவுருளை பெற்றுய வேணுமாக அழைக்கப்படுகிறார்கள். அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய கந்த சஷ்டி வைபவமாகப்பட்டது அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை நடைபெற இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் முருகப்பெருமானுக்கு பின்னேரத்தில் 5:30 மணிக்கு கும்ப பூஜையானது ஆரம்பிக்கப்படும். அதனைத் தொடர்ந்து 6 மணி அளவிலே வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு அபிஷேகமானது ஆரம்பிக்கப்படும். அதனைத் தொடர்ந்து 6:30 மணி அளவிலே மூலஸ்தான விசேஷ பூஜையானது நடைபெற்று அதன் பிறகு சரியாக 7:45 மணி அளவிலே வசந்த மண்டப பூஜையானது நடைபெறும். அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசேஷ சிறப்பு அலங்காரத்திலே வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி மயில் வாகனத்திலே எழுந்தருளி ஆலயத்தினுடைய உள்வீதி வலம் வந்து பக்தர்கள் அனைவருக்கும் அருள்பாலிக்க இருக்கின்றார். வரக்கூடிய கந்த சஷ்டி விரதமாகப்பட்டது 27ஆம் தேதி சூரன் போரானது சிறப்பாக நடைபெறும். அன்றைய தினம் பின்னேரத்திலே எம்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று சூரன் போராகப்பட்டது மிகவும் சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது. அடிகாரிகள் அனைவரும் கலந்து கொண்டு முருகப்பெருமானுடைய பரிபூர்ண திருவுருளை பெற்றுய வேணுமாக அழைக்கப்படுகிறார்கள். 28ஆம் தேதி கந்த சஷ்டியினுடைய விரத பாராயணையானது நடைபெறும். அந்த விரத பாரணையிலும் கலந்து கொண்டு முருகப்பெருமானுடைய அருளை பெற்றுய வேணுமாக அழைக்கப்படுகிறார்கள். அன்றைய தினம் பின்னேரத்திலே வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெறும். அன்றைய தினத்தோடு அந்த சஷ்டி விரதமானது பூர்த்தியாகும். விரதகாரர்களும் பக்த கோடி மெய்யன்பர்களும் தவறாது ஆலயத்திற்கு வருகை தந்து ஒவ்வொரு நாளும் நடைபெற இருக்கக்கூடிய விசேஷ பூஜைகளை கலந்து கொண்டு வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமியினுடைய பரிபூர்ண திருவுருளையும் பிரமராம்பிகா சமேத சந்திரமௌலீஸ்வர சுவாமியினுடைய பரிபூர்ண திருவுருளையும் கௌரி அம்பிகா சமேத கேதார விரதேஸ்வர சுவாமியினுடைய பரிபூர்ண திருவுருளையும் பெற்றுய வேணுமாக உங்களை எல்லாம் அன்போடு அழைக்கின்றோம். அரகர நம பார்வதீபதயே, அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க என்று டொரண்டோ ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வர் ஆலயத்திலே இடம்பெற்ற இந்த புரட்டாசி சனி விதரம் பற்றிய இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என நினைக்கின்றேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது கனடா அண்ணா விலாக். நன்றி உறவுகளே.